அன்பான உறவுகளுக்கு நான் அபூபக்கர். இன்னைக்கு பியூர் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சியில நாம பேச இருக்கிறது, காலையிலிருந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு பிரேக்கிங் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நாளைக்கு 21ஆம் தேதி மதுரையில வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது அப்படின்ற ஒரு தலைப்பை வச்சுக்கிட்டு தாவேகாவினுடைய 2வது மாநில மாநாடு நடைபெற இருக்குது. இந்த மாநாட்டை ஒட்டி காலையிலிருந்து பார்க்குறோம், பிரேக்கிங் 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 பிரேக்கிங்னு பிரேக்கிங்க்கு மேல பிரேக்கிங் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. 10 நிமிஷத்துக்கு அவ்வளவு ஒரு கண்டென்ட்டை வாரி வழங்கிட்டு இருக்கிறாங்க. சரி, நிறைய செய்திகள் பேசணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தேன். ஆனா இந்த பிரேக்கிங்ல முக்கியமான ஒரு செய்தி வந்து பேசணும். அதை பேசிட்டு இந்த தாவேக்கால் நடந்திருக்கக்கூடிய இந்த மாநாட்டு திடல் நடந்திருக்கக்கூடிய இந்த குரலி வித்தைகள், இவர்கள் செய்யக்கூடிய அட்டகாசங்கள், அணில் குஞ்சுகளுடைய சேட்டைகள் அத்தனையும் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் கேரண்டி. முதலாவதாக, இந்த தாவேக்காவினுடைய இந்த மாநாட்டு இதை பேசுறதுக்கு முன்பாக, தூய்மை பணியாளர்களுடைய பணி நிரந்தரம் தொடர்பாக மெட்ராஸினுடைய உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்குது. அந்த தீர்ப்பை சுருக்கமா நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கேலி கூத்துகளை பார்க்கலாம். என்ன அப்படின்னா, தூய்மை பணியாளர்களுடைய இந்த பணியை, அதாவது ஜோன் 6ம் 5ம் 6ம் நினைக்கிறேன், ஆர்கே நகரும் இன்னொரு திருவிக்கா நகரம், இந்த 2 பகுதியில வேலை செய்யக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு கொடுப்பதற்கான ஒரு ஒப்பந்தத்தை வந்து மாநகராட்சி முன்மொழிஞ்சிருந்தது. இப்ப இதுக்கு எதிராகத்தான் அந்த தூய்மை பணியாளர்கள் எங்களை வந்து தனியார்கிட்ட கொடுக்க கூடாது, அரசு பணியில தான் நாங்க இருப்போம், அரசு எங்களுடைய பணியை நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையை முன் வச்சுதான் 13 நாட்களாக போராடினாங்க. அவருடைய போராட்டம் திமுக அரசால் எப்படி ஒடுக்கப்பட்டுச்சு அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து தெரியும். இப்ப இந்த போராட்டக்காரர்கள் இருக்கிறாங்களே, இவங்களுடைய அமைப்பு சார்பாக உழைப்போர் உரிமை இயக்கம் அப்படின்ற அமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த தனியார் மையத்துக்கு எதிராக நீதிமன்றத்துல வழக்கு போட்டுச்சு. இப்ப இந்த வழக்கினுடைய தீர்ப்பு தான் இன்னைக்கு வந்திருக்குது. வழக்கினுடைய தீர்ப்புல என்ன சொல்றாங்க நீதிபதி அப்படின்னா, மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, தனியாருக்கு கொடுப்பதை எங்களால வந்து தடுக்க முடியாது, அதனால நாங்க வந்து இந்த பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப சட்ட ரீதியாக இனி அடுத்த வாய்ப்புகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, இந்த உத்தரவை, இந்த தீர்ப்பை மேல்முறையீடு செய்து அப்பீல் போகலாம், டிவிஷன் பெஞ்சுக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகலாம். அதற்கான சட்ட வாய்ப்புகள் இருக்குது. இது போக அரசியல் ரீதியாக திமுக அரசை பின்வாங்க வைக்கணும் அப்படின்னா தேர்தல் நெருக்கத்துல இருக்குது. அப்ப உறுதியாக அந்த போராட்டக்காரர்கள் உடனிருந்து அரசியல் ரீதியாக நம்ம மீண்டும் மக்களை வந்து திரட்டி போராடினால் மட்டும்தான் திமுக அரசு இதை வந்து பின்வாங்கும். ஓட்டுக்கு ஒரு பிரச்சனை வருது, இந்த மக்களுடைய ஓட்டு நமக்கு கிடைக்காது அப்படின்ற நிலை வந்தால் மட்டும்தான் திமுக அரசு பின்வாங்கும். நீங்க பாத்தீங்கன்னா, இங்க மட்டும் இல்லாம மதுரையில ஏறக்குறைய 4000 தொழிலாளர்கள், அவர்களையும் இந்த மாதிரி அவுட் சோர்சிங் சொல்லப்படக்கூடிய தனியாருக்கு விடக்கூடிய வேலைகளை மதுரை மாநகராட்சி செய்ய துவங்கி இருக்கிறது. அதற்கு எதிராக மக்கள் போராடுறாங்க. போராடும் போது அந்த மக்களையும் காவல்துறையை வச்சு ஒடுக்கி இருக்கிறது, அவர்களை வந்து கலைந்து போக செய்திருக்கிறது திமுக அரசு. இப்படி ரவுடித்தனத்தையும் அராஜகத்தையும் அரச கொள்கையாக வைத்துக்கொண்டு கொடுத்த வாக்குறுதிக்கு மாறு செய்யக்கூடிய விதமாக தேர்தல் அறிக்கையில கொடுத்தது, அந்த மக்கள் கிராம சபைன்னு சொல்லிட்டு 2 மாசம் பொறுத்துக்குங்க, நம்ம ஆட்சி வந்துடும், நாம எல்லாத்தையும் செஞ்சு தந்துரும் அப்படின்னு ஸ்டாலின் வந்து அந்த கடிதத்தெல்லாம் வாங்கி தபால் பெட்டியில போட்டது, அது போக மாநகராட்சி ஆணையருக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கடிதம் எழுதுனது எல்லாமே இருக்குது. அப்ப எதிர்கட்சியாக இருக்கும்போது தூய்மை பணியாளர்களுடைய நோக்கம், அந்த அவருடைய கோரிக்கையை வந்து நியாயமாப்பட்டது. ஆனா ஆளுங்கட்சி ஆனதுக்கு பிறகாக அதிமுக எப்படி இவர்களை தனியாருக்கு தாரை வார்த்ததோ அதே மாதிரி திமுகவும் தாரை வார்க்க தொடங்கி இருக்கிறது. 4.5 ஆண்டு காலமாக 2 மாசத்துல நாங்க வாக்குறுதியை நிறைவேற்றி வந்துருவோம் சொன்ன திமுக அரசு, முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னைக்கு 4.5 வருஷம் ஆகியும் அதை வந்து நிறைவேற்றல. அப்ப இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்னன்னா, அரசியல் ரீதியாக போராடுவதுதான். ஏன்னா இப்ப சட்ட ரீதியா அப்பீல் போனா கூட அந்த அப்பீல் என்ன தீர்ப்பு வரும், என்ன ஏதுன்றது வந்து நமக்கு தெரியாது. அப்ப இருக்கிற ஒரே வாய்ப்பு அரசியல் நெருக்கடியின் மூலியமாக திமுகவை பின்வாங்க வைக்க வேண்டும், அதற்கு மக்கள் திரள் போராட்டம் ஒன்றுதான் தீர்வு அப்படின்றத சொல்லிட்டு, அந்த தூய்மை பணியாளர்களோட என்றைக்கும் நம்மளுடைய ஆதரவு குரல் அவர்களுக்காக இருக்கும் அப்படின்றதையும் தெரிவிச்சுக்கிட்டு அடுத்து நம்ம இந்த பிரேக்கிங்குள்ள போகலாம். இப்போ தாவேகா தொடங்கி 2வது மாநில மாநாடாம். இப்போ மாநாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சில கோரிக்கைகளை வச்சு சில கட்சிகள் நடத்தும், எல்லா கட்சிகளும் பெரும்பாலும் நடத்துவாங்க. மது ஒழிப்புக்கு எதிரான மாநாடு, மகளிர் மாநாடு, அரசியலமைப்பு சட்டத்தை காப்பதற்கான மாநாடு, இப்படி நிறைய கோரிக்கைகளை முன் வச்சு மாநாடுகளை வந்து நடத்துவாங்க. தமிழர் எழுச்சி மாநாடு அப்படி இப்படின்னு ஏதாவது நடத்துவாங்க. அதே மாதிரி இவங்க ஏதாவது உருப்படியான ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு அதன் அடிப்படையில தாவேக்கா ஏதாவது ஒரு மாநாடு நடத்துதான்னா அப்படி எதுவும் இல்லை. துவக்க மாநாடு ஏற்கனவே போட்டாங்க, அதாவது கட்சியினுடைய அறிமுக மாநாடுன்னு போட்டாங்க. அதுல ஒரு லாஜிக் இருந்துச்சு. சரி, கட்சி ஆரம்பிக்கிறாங்க, கூட்டத்தை காண்பிப்பதற்காக, தொண்டர்களை எழுச்சியுற செய்வதற்காக, எல்லா தொண்டர்களையும் ஒரே இடத்துல கூட்டுவதற்காக அப்படி ஒரு மாநாடு தேவை, ஒரு பிரம்மாண்டத்தை காமிக்கணும், அதுக்காக போட்டாங்க. அதுல ஒரு நியாயம் இருந்துச்சு. ஆனா 2வது மாநாடு போடுறாங்கல்ல, இதுல குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு உருப்படியான ஒரு அரசியலை முழக்கத்தை முன்வைத்து இந்த மாநாடு நடத்தப்படுதான்னா அப்படி எதுவும் இல்லை. வாகை சூடும் வரலாறு திரும்புகிறதாம். இதுல என்ன அர்த்தம் இருக்குது?
ஒண்ணும் கிடையாது. நீங்க கொள்கை எதிரியே பிஜேபின்னு சொல்றீங்க. அப்ப சனாதன எதிர்ப்பு மாநாடு, சனாதன ஒழிப்பு மாநாடு, இந்துத்துவ எதிர்ப்பு மாநாடு அப்படின்னு ஏதாவது ஒண்ணு போடுங்க. போட்டிருந்தேன்னா உண்மையிலேயே அது ஒரு அரசியல் ரீதியான ஒரு இதா இருந்திருக்கும். பிஜேபிக்கு அது நெருக்கடியை கொடுத்திருக்கும். அது வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு அரசியல் ரீதியாக ஒரு செல்வாக்கை கொடுத்திருக்கும். அப்படி எதுவுமே இல்லாம மேலோட்டமாக வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது அப்படின்ற அடிப்படை முழக்கத்தை முன் வச்சு ஒரு மாநாட்டை வந்து முன்னெடுக்கிறாங்க. சரி, இப்ப மாநாடு அவங்க ஏதோ தலைப்பு முடிவு பண்ணிட்டு போறாங்க. இந்த மாநாட்டை நடத்துறதுக்குள்ள எவ்வளவு குளறுபடி. அதாவது சின்ன பசங்க, தாவேகா தற்கொலைகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது கொதிக்கிறாங்க. ஆனா இவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இவனுக்கு முதிர்ச்சியே இல்லாதவனோட இவங்க அரசியலுக்கு லாய்க்கே பட மாட்டானுங்க அப்படின்றத இவர்களாகவே நிரூபிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி நடந்ததுதான் அவ்வளவு சம்பவம். நான் இவ்வளவு நோட்ஸ் எடுத்ததே கிடையாது. எந்த சம்பவத்தை விட எந்த சம்பவத்தை பேசன்னு தெரியல. அந்த அளவுக்கு கண்டென்ட் அள்ளி தந்திருக்கிறாங்க. ஒன் பை ஒன்னா பார்ப்போம். செம்ம ஜாலியா இருக்கும். நல்லா சிரிக்கலாம். நானும் சிரிக்கிறேன், அது நீங்களும் சிரிங்க. இப்ப இந்த மாநாடு, இந்த கட்சியினுடைய கொள்கை தலைவர்கள்னு ஒரு 5 பேர் வச்சிருக்காங்க. வேலுநாச்சியார், அஞ்சலை அம்மாள், காமராசர், அம்பேத்கர், ஐயா ஈவே ராமசாமி, இப்படி 5 பேரை வச்சிருக்காங்க இல்லையா? இப்ப இவர்கள் தான் கொள்கை தலைவர்கள். இத முதல் மாநாட்டு இந்த பந்தல்ல முகப்புல பாத்துட்டீங்கன்னா இந்த 5 பேருடைய படமும் பெருசா இருந்துச்சு. அதே மாதிரி விஜயனுடைய படமும் அதுல இருந்துச்சு. ஆனா இந்த மாநாட்டை எடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லாம் ஸ்டாம்ப் சைஸுக்கு போயிட்டாங்க. அவருடைய படம் பார்த்தால் கூட பூதக்கண்ணா வச்சு பார்த்தா கூட தெரியாத அளவுக்கு சுருங்கி விட்டது. அதுக்கு பதிலாக யாருடைய படங்கள் இருக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா இந்த பக்கம் அண்ணாதுரை அவர்களுடைய படமும் அந்த பக்கம் எம்ஜிஆருடைய படமும் இருக்குது. அட்ரா செக்க என்னடா கேலி கூத்து இது. விஜய் வச்ச முழக்கம் என்ன? திமுக அண்ணா திமுகவிற்கு மாற்று, திராவிட ஆட்சி 50 ஆண்டு கால ஊழல் ஆட்சி, அதற்கு மாற்றாக நான் நல்லாட்சி தரப்போறேன் அப்படின்றதா வச்ச முழக்கம். சரியா? இதை நல்லா மனசுல வைங்க. இப்ப திமுகவை வீழ்த்தணும், அண்ணா திமுகவை வீழ்த்தணும். ஏன்? திமுக ஆட்சி சரியில்லை, அண்ணா திமுக ஆட்சி சரியில்லை. திமுக சரியில்லை, அண்ணா திமுக சரியில்லையா? ஆனா திமுகவினுடைய நிறுவனர் அண்ணாதுரை உங்களுக்கு வேணுமா? அண்ணா திமுகவினுடைய நிறுவனர் எம்ஜிஆர் உங்களுக்கு வேணுமா? அது என்னடா திமுக அண்ணா திமுக வேணாம், அதனுடைய நிறுவனர்கள் மட்டும் வேணும். என்ன என்ன கொள்கை உங்களுடைய இது? அப்ப எந்த அடிப்படையில நீங்க வந்து இந்த மாற்றுன்னு சொல்றீங்க? கேள்வி கூத்தா இல்லையா? அண்ணாதுரையுடைய ஆட்சி, அண்ணாதுரையுடைய ஆட்சி எப்படி அமைஞ்சது தெரியுமா? 67 77 விஜய் பேசினாரே, அந்த 67 ஆட்சி எப்படி அமைந்ததுன்னு விஜய்க்கு தெரியுமா? முதல்ல கூட்டணி அமைந்தது. எப்படிப்பட்ட கூட்டணி? இன்னைக்கு பிஜேபி இருக்குதுல்ல, இந்த பிஜேபி மாதிரி அன்றைய காலகட்டத்துல சுதந்திரா கட்சின்னு அப்படின்ற ஒரு கட்சி இருந்துச்சு. அதான் அன்னைக்கு இந்துத்துவ கட்சி. யாருடைய கட்சி? ஐயா மூதறிஞர் ராஜாஜியினுடைய கட்சி. அந்த ராஜாஜியோடு, எந்த ராஜாஜி? குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த, இந்தி திணிப்பை ஏற்படுத்திய அந்த ராஜாஜியினுடைய அது ஒரு இந்துத்துவ கட்சி அன்னைக்கு. அப்ப அந்த கட்சியோடு அறிஞர் அண்ணா சமரசம் செய்து கொண்டுதான் என்ன பண்ணாரு? ஆட்சியை பிடிச்சாரு. அப்போ நீங்க இந்துத்துவ எதிர்ப்பாளர்னு சொல்றீங்க, பாஜக வைக்கக்கூடிய அந்த சனாதன எதிர்ப்பு நீங்க சொல்றீங்க, பாசிச எதிர்ப்பு நீங்க சொல்றீங்க. இப்படி சொல்லக்கூடிய நீங்க அன்னைக்கு அந்த பாசிச கட்சியான, இந்துத்துவ கட்சியான, வலதுசாரி சித்தாந்தம் கொண்ட ஒரு கட்சியான அந்த சுதந்திரா கட்சியோடு கூட்டணி வச்ச அண்ணாதுரை நீங்க எப்படி ரோல் மாடலா எடுக்கிறீங்க? இது ஒண்ணாச்சுதா. இன்னொரு பெரிய ஹைலைட் என்னன்னா, 67 தேர்தல் யாரை தோற்கடித்த தேர்தல்ன்றது ஞாபகம் இருக்கா? காமராஜரை தோற்கடித்த தேர்தல். யாரு காமராஜர்? எந்த காமராஜர்? உங்களுடைய கொள்கை தலைவர் காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர். அந்த காமராஜரை எம்எல்ஏ கூட ஆக முடியாமல் தோற்ற தேர்தல் அந்த 67 தேர்தல். அப்ப அந்த 67 தேர்தலை தாவேக்கா எப்படி முன்னுதாரணம் வைக்க முடியும்? திமுக முன்னுதாரணமா வைக்கலாம். ஏன்னா அவங்க காமராஜரை தோற்கடிச்சு வந்தாங்க, அதனால அவங்க திமுக கொண்டாடலாம். அது அவங்க வெற்றிக்கான தேர்தலா இருந்துச்சு. ஆனா உங்க கொள்கை தலைவர் தோற்ற தேர்தல் இல்லையா 67? அப்ப அந்த 67 தோற்கடித்த அண்ணாதுரை படத்தை நீங்க வைக்கலாமா? இது முரணிலும் பெரிய முரண் இல்லையா? காமராஜர் அப்பயும் சொன்னாரு, சாதாரண ஒரு சாமானியன் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் கிட்ட தோக்குறாரு. அப்ப எல்லாம் காங்கிரஸ் தொண்டர்கள் காமராஜர் கிட்ட கேட்க, ஐயா மக்களுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சீங்க, அணையை கட்டினீங்க, இருக்கக்கூடிய தொழில் துறைகளை வளர்த்தீங்க, சத்துணவு போட்டீங்க, பள்ளிக்கூடங்களை திறந்தீங்க, எவ்வளவோ உட்கட்டமைப்புகளை செஞ்சீங்க, இருந்தும் இந்த மக்கள் உங்களை தோக்கடிச்சிட்டாங்களே. நான் தோக்கலாம், காமராஜர் முதலமைச்சராக இருந்த நான் தோக்கலாம். ஏன்னா ஒருத்தர் சின்ன ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பையன் ஜெயிச்சிட்டான்ல, அவன் தோற்கடிச்சிட்டான்ல, நான் தோத்துட்டேன், ஜனநாயகம் ஜெயிச்சதுன்னு சொன்னாரு காமராஜர். அப்படிப்பட்ட மகத்தான உன்னதமான தலைவர் காமராஜர், எளிமையின் சிகரம். அவர் தோற்ற அந்த 67 தேர்தலை தாவேக்கா முன்னுதாரணமா காட்டுதுங்க. முரணாக இல்லையா இது? அதே மாதிரி 77 தேர்தல். 77 தேர்தல் என்ன? எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சாரு.
சரி, இப்போ எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்ச மாதிரி நாங்களும் ஆட்சியை பிடிப்போம்னு இவங்க சொல்றாங்க. எம்ஜிஆர் உங்கள மாதிரி ஆட்சியை பிடிச்சாரா? எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் எப்படி நீங்க பொருத்தப்பாடு பாக்குறீங்க? 2 பேரும் சினிமா நடிகர், 2 பேரும் வந்து கதாநாயகர்கள். இதை தவிர்த்து விட்டு எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் ஒப்பிட்டேன்னா அது மலைக்கும் மடுவுக்குமான ஒப்பீடு. எப்படி நான் சொல்றேன்னா, எம்ஜிஆருக்கு ஏற்கனவே பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருந்துச்சு. அவர் காங்கிரஸ்ல இருந்தாரு, திமுகல இருந்தாரு, திமுகல எம்எல்ஏவாக இருந்தாரு, திமுகல வந்து பொருளாளராக இருந்தாரு கட்சி பொறுப்புல. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கருணாநிதியோட மோதல் ஏற்பட்டு அண்ணாதுரை மறைவுக்கு பிறகாக அதிமுக கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதிமுக கட்சி ஆரம்பிக்கிறப்ப அவர் சிட்டிங் எம்எல்ஏ. திமுக 2ஆக உடைந்து பாதி எம்ஜிஆர் கிட்ட போச்சு. அப்ப பல எம்எல்ஏக்கள் அவங்க கிட்ட போனாங்க. திமுக பல மாவட்ட செயலாளர்கள் எம்ஜிஆர் கூட போனாங்க. அப்படி எல்லாம் போனதுனாலதான் எம்ஜிஆரால ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது. அப்படி எப்படி ஆட்சியை பிடிச்சாரு? 1 வருஷம் 2 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சாரா? 5 வருஷம் ஆச்சு. 72ல ஆரம்பிச்ச கட்சி 77ல ஆட்சியை பிடிக்குது. அப்ப இந்தியாவிலேயே விஜய்க்கு சொல்ற மாதிரி 24ல கட்சி ஆரம்பிச்சு 26ல ஆட்சி அமைக்க போறேன், 2 வருஷத்துல நாங்க ஆட்சி அமைக்க போறோம்னு சொல்றாங்க. இந்தியாவில எந்த கட்சியாவது கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல ஆட்சியை பிடிச்ச சரித்திரம் இருக்கா? இந்தியாலேயே கிடையாது. அப்ப என்ன எம்ஜிஆரோட நீங்க ஒப்புறீங்க? சரி, எம்ஜிஆருடைய ஆட்சி நல்ல ஆட்சியா? நீங்க சொல்றீங்களே இருவரும் திராவிட கட்சியினுடைய ஆட்சி ஊழல் ஆட்சி அப்படின்னு. எம்ஜிஆருடைய ஆட்சி ஊழல் ஆட்சி இல்லையா? கருணாநிதி கிட்ட கணக்கு கேட்கிறாரு எம்ஜிஆர். எதுக்காக? ஊழல் செஞ்சுட்டாங்கன்ற அப்புறம் குற்றச்சாட்டு எழுது. அப்ப கணக்கு தர முடியாதுன்னு கருணாநிதி மறுக்கிறாரு. அப்ப ஊழலுக்கு எதிராக தொடங்கப்பட்ட கட்சி தான் அதிமுக. அப்படி தொடங்கப்பட்ட அதிமுக ஆட்சியை பிடிக்குது 77ல. அப்ப எம்ஜிஆருடைய ஆட்சியில் ஊழல் ஆட்சி இல்லாம இருந்திருக்கணும்ல, ஊழல் குற்றச்சாட்டு இல்லாம இருந்திருக்கணும்ல. எம்ஜிஆருடைய அமைச்சரவை மீதும் எம்ஜிஆர் மீதும் எம்ஜிஆருடைய ஆட்சியின் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு எழுந்தது. மறுக்க முடியுமா? அப்ப எம்ஜிஆர் ஆட்சியே ஊழல் ஆட்சி தான். அதே மாதிரி எம்ஜிஆர் ஆட்சியில துப்பாக்கி சூடு நடந்துச்சு. எம்ஜிஆருடைய ஆட்சியில கல்விகள் பெரிய அளவுக்கு தனியார் மயமாக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு வரைக்கும் கேரளாவோட தமிழ்நாடு நம்ம மோதிட்டு கிடக்கிறோமே, முல்லை பெரியாரனுடைய அணை, அந்த ஆற்று நீர் உரிமை அது தாரை வார்க்கப்பட்டு மலையாளிகளுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தவர் எம்ஜிஆர், துரோகத்தை செய்தவர். மறுக்க முடியுமா? அப்ப இவ்வளவு சம்பவங்கள் இருக்குது எம்ஜிஆர் ஆட்சியிலேயே. அப்ப இந்த எம்ஜிஆரை முன்னுதாரணமாக வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ண போறாங்களா? 67ல அண்ணாதுரை ஒரு சேஞ்ச் ஓவர் கொண்டு வந்த மாதிரி, 77ல எம்ஜிஆர் ஒரு ஆட்சியை பிடிச்ச மாதிரி 26ல நாங்க வந்து ஆட்சியை பிடிக்க போறோம் அப்படின்ற கேலி கூத்தா இல்லையா? அப்ப எப்படி பார்த்தாலும் ரெண்டும் பொருந்தாது, நேர் எதிரானது. எம்ஜிஆருடைய ஆட்சின்னு பார்த்தாலும் சரி, எம்ஜிஆருடைய பின்புலம் பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தாலும் சரி, ரெண்டுமே விஜய்க்கு பொருந்தாதது. அப்ப இவங்க 2 பேரும் இன்றைக்கு வந்து அடையாளப்படுத்திக்கிட்டு இது பண்றாங்க. என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, எல்லாத்துலயும் ஒருத்தர் தொட்டுக்கிட்டோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா, யாரும் நம்மளை வந்து விமர்சனம் பண்ண மாட்டாங்க. இப்ப அண்ணாதுரை படத்தை எடுத்துக்கிட்டோம்னா, திமுக காரங்க நம்ம தலைவர் படத்தை போட்டுருக்காரு, விமர்சனம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அதிமுக இருந்து எம்ஜிஆர் படத்தை போட்டாரா, நம்ம தலைவர் படத்தை போட்டாரு, அதனால விமர்சனம் பண்ண மாட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா விஜயகாந்த் படத்தெல்லாம் எடுத்து போட்டுருக்காங்க. நேற்றுக்கு அந்த அம்மா பிரேமலதா அவங்க வந்து விஜயகாந்தனுடைய மனைவி சண்டைக்கு வந்துட்டாங்க. நீங்க விஜயகாந்த் தான் உங்களுடைய ரோல் மாடல்னு சொல்லுங்க, விஜயகாந்த் உங்களுடைய தலைவர்னு சொல்லுங்க, சொல்லிட்டு இதை போடுங்க, இஷ்டத்துக்கு விஜயகாந்த் படத்தை போடுவீங்களா? நேற்று பிரேமலதா ஒரே பிரஸ் மீட்ல சண்டை இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. சரி, இந்த மாநாடு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த மாநாட்டில இவங்க கட்சியினுடைய கொள்கை என்ன? மதச்சார்பற்ற சமூக நீதி. இதுதானே கொள்கைன்றது. வெளிப்படையா எதையும் சொல்றது இல்லை, எல்லாம் இந்த ஒன்லைன் பஞ்ச் ஏற்கனவே ஒண்ணு இருக்குல்ல, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது, மதச்சார்பற்ற சமூக நீதி, அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லி ஓட்ட வேண்டியது. அப்ப மதச்சார்பற்ற சமூக நீதி, செக்குலரிசம் நீங்க சொல்றீங்க, அப்படிதானே? செக்குலரிசத்தினுடைய அடிப்படை என்ன? எந்த மதத்தையும் சாராதிருப்பதுதான் செக்குலரிசம், அப்படிதானே? அதாவது தனிப்பட்ட நபர்களுக்கு, தாவேக்கால இருக்கக்கூடிய தனிப்பட்ட நபர்களுக்கு அவர் முஸ்லீமா இருப்பாரு, கிறிஸ்தவனா இருப்பாரு, இந்துவா இருப்பாரு, பௌத்தரா இருப்பாரு, மத நம்பிக்கை இல்லாதவரா இருப்பாரு, அதெல்லாம் தனிப்பட்ட அவர்களுடையது. ஆனா தாவேக்கான்ற கட்சிக்கு மதம் இருக்கக்கூடாது, தாவேக்கான்ற கட்சிக்கு மதச்சார்பு இருக்கக்கூடாது. அப்படி இருக்குதா தாவேகா? இல்ல. ஏன்? இவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அத்தனையிலையும் பிஜேபியினுடைய கூட்டம் எப்படி எப்படி ஆரம்பிக்குமோ, எப்படி எப்படி நடைபெறுமோ, அங்க என்னென்ன பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்யப்படுமோ, என்னென்ன சங்கீத்தனங்கள் செய்யப்படுமோ, அத்தனையிலையும் தாவக்கானுடைய மாநாடுகளையும் பொதுக்கூட்டங்களையும் நடக்குது. மறுக்க முடியுமா? அப்ப நீங்க என்ன மதச்சார்பற்ற சமூக நீதி? ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் ஒன்று போட்டாங்க. அதுல மழை வந்துட்டு அப்படின்றதுக்காக அந்த வெத்தலையில தேங்காய் வச்சு சுத்தின அந்த கதையெல்லாம் பார்த்தோம். டிவிக்கேன்னு கத்திக்கிட்டு அது மழை நின்றுன்னு அது ஒரு மூடத்தனமா ஒண்ணு பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த மாநாட்டுக்கு பாத்துட்டோம்னா பந்தக்கால் நடுறாங்க. ஐயர்களை கூட்டு ஓமகுண்டம் அக்னி குண்டம் வளர்த்து அது சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்லி இதைத்தானே பிஜேபி காரன் பண்றான். அப்புறம் நீங்க என்ன பாசிச எதிர்ப்பு நீங்க உருட்டுறீங்க? அப்போ வளர்த்து என்ன பண்ணாங்க, அதுல வந்து இந்த பந்தக்கால் நடினாங்க.
அதுல என்ன பண்றாங்க, கொண்டு போயிட்டு பாலை ஊத்துறாங்க. இது மூட நம்பிக்கை இல்லையா? இது அம்பேத்கர் சொன்னாரா? அம்பேத்கர் என்ன சொன்னாரு? நான் இந்துவா பிறந்துட்டேன், ஒருபோதும் இந்துவா சாக மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா? அந்த அம்பேத்கர் கொள்கை தலைவரா வச்சிருக்கக்கூடிய நீங்க எப்படி இந்த சங்கித்தனத்தை எல்லாம் சகிச்சுக்கிறீங்க? எப்படி இதெல்லாம் வந்து செய்றீங்க? அப்போ பேசுறது ஒண்ணு, நடைமுறையில அத்தனை முரணா இருக்குது. அத்தனையும் கேலிக்கூத்துகள், வேடிக்கைகள். சரி, இந்த அக்கறை கொண்ட வளர்க்குறீங்கல்ல, இதுல எப்படி ஒரு இஸ்லாமியனோ ஒரு கிறிஸ்தவனோ வேற இறை நம்பிக்கை இல்லாதவனோ எப்படி இதுல கலந்துப்பான்? மாநாடுன்றது மதச்சார்பற்ற மாநாடு தானே, மத சார்பற்ற கட்சி தானே தாவேக்கா. எதுக்கு இந்த மத சார்ந்த சடங்குகளை வந்து முன்னெடுக்கிறீங்க? அப்ப புஷியானதுக்குள்ள இருக்கக்கூடிய சங்கித்தனம், மற்ற நபர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சங்கித்தனம், இதை வந்து கட்சி சார்பா நீங்க வந்து முன்னெடுக்கிறீங்க. இப்படியான சங்கித்தனங்களுக்கு மத்தியில நீ பாக்குற அந்த மாநாட்டினுடைய ஏற்பாடுகள் கேட்ட சொல்றாங்க, பாத்தீங்களா நாங்க ஏத்தன கொடியை பாத்தீங்களா, நாங்க போட்ட நாற்காலிகளை பாத்தீங்களா, நாங்க போட்ட அந்த பிரம்மாண்டமான செட்டப்புகளை பாத்தீங்களா அப்படின்றாங்க. அதாவது விஜய்க்கு வந்து பெரிய அளவுக்கு ஃபேம் இருக்குது, சினிமா முகம் இருக்குது, மறுக்கல நம்ம. இந்த வேளையில விஜய்க்கு பெரிய அளவுக்கு பைனான்சியலா பேக்கப் பண்றதுக்கும் ஆள் இருக்குது. ஆதவர்ஜுனா மாதிரி மத்த நபர்கள் பின்புலத்துல இருந்து நல்ல காசை தனியா இறக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு எத்தனை கோடி, 100 கோடி செலவானாலும் பரவாயில்ல, பின்னாடி நின்று செய்யறேன்னு சொல்றதுக்கு ஆள் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு இவ்வளவு பிரம்மாண்டம் காட்டலன்னா தான் ஆச்சரியம். இந்த பிரம்மாண்டம் காட்டுனா ஆச்சரியம் கிடையாது. இதே ஆதவர்ஜுனா விசிகால இருந்தாரு. அந்த விசிகால இருக்கும்போது 2 மாநாடு நடத்தினாரு. விசிகாவுடைய வரலாற்றிலேயே அந்த மாதிரி 2 மாநாடு நடத்துறது கிடையாது. ஏன்? பொருளாதாரம். காசு இருந்தா எல்லாமே கொண்டு வந்து கொட்டுவாங்க, காலுக்கு அடியில கொண்டு வந்து கொட்டுவான். அப்ப காசை வச்சுக்கிட்டு நாங்க இத்தனை கொடி நட்டிட்டோம், இத்தனை நாற்காலிகள் போட்டுட்டோம், இவ்வளவு பெருசா நாங்க இது பண்ணிட்டோம், இத்தனை வண்டிகள் வந்துச்சு அப்படின்றதுல எந்த ஆச்சரியமும் கிடையாது. வரத்தான் செய்வாங்க. நாளைக்கு இப்போ அந்த மாநாடு என்ன மாநாடு, இப்போ ரசிக மனப்பான்மையில் அத்தனை பேர் வர்றானுங்க. இதுல ஒரு நடிகனுக்கு நாளைக்கு இப்போ அஜித் குமார் ஒரு ஒரு இதை கூட்டம் அறிவிக்கிறாருன்னு வைங்களேன், வருவாங்களா மாட்டாங்களா? வருவாங்க. ரஜினி கூப்பிட்டா வருவாங்க. எந்த நடிகளுக்கும் கூட்டம் கூட தான் செய்யும். அங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்கள், பொதுமக்கள் எல்லாரும் வரதான் செய்வாங்க. அதுக்காக கூட்டத்தை வச்சுட்டு இதெல்லாம் ஓட்டா கன்வெர்ட் ஆயிடும்னா அப்ப கமலஹாசனுக்கு ஆயிருக்கணுமே. கமலஹாசனுக்கு எவ்வளவு கூட்டம் வந்துச்சு? கமலஹாசனுக்கு வராத கூட்டம் ஆயிரமா கூட்டினாங்க, ஆனா ஓட்டு வரலையே, ஓட்டாண்டியா போயிட்டாரு. இதுதான் கலை யதார்த்தம். அப்ப இந்த யதார்த்தம் எல்லாம் இவங்களுக்கு எப்போ புரிய வரும்னா 26 ரிசல்ட் வரும்ல, அப்ப புரிய வரும். அப்போ எல்லாம் மேகமா கலையும் போது அது இவங்களுக்கு வந்து புரிய வரும். இப்ப இந்த மாநாடு நடத்துறாங்கல்ல, இந்த மாநாட்டுல இன்னைக்கு பாக்குறோம், இந்த 100 அடிக்கு ஒரு கொடிக்கம்பம் ஏத்துறாங்க. இப்போ இவங்க எந்த அளவுக்கு ஒரு அனுபவமோ ஒண்ணுமே இல்லாம வெறுமனே இருக்கிறாங்கன்றது பாத்தீங்கன்னா, ஒரு கொடிக்கம்பம் ஏத்துறாங்க 100 அடிக்கு உள்ள மோட்டார் இருக்கக்கூடிய பெரிய கொடிக்கம்பம். இந்த கொடிக்கம்பம் அப்படியே கிரெயின்ல இருந்து தவறி சாஞ்சி ஒரு கார் மேல போய் விழுது. நல்ல வேலையா உயிர் பலி இல்லாம தப்பிச்சிட்டாங்க. நல்ல வேலை. அவ்வளவு பேர் அதுல போல்ட் போட நிக்கிறானுங்க, குமிஞ்சு நிக்கிறானுங்க கட்சிக்காரனுங்க. அந்த கார்ல யாராவது இருந்திருந்தா அதோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு சொல்றாங்க அந்த நிர்மல் குமாரா, சிடிஆர் நிர்மல் குமாரா, அவர் பேட்டி கொடுக்கிறாரு, அவர் எங்க கட்சியினுடைய தோழர் தான், நாங்க அவருக்கு இந்த காருக்கு பதிலாக வேற கார் வந்து வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்றாங்க. பணக்கொழுப்பு. பணக்கொழுப்புல எல்லா ஆட்டமும் போடுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா வரிசையா காருக்கு பதிலா வேற காரு. அதே மாதிரி போன மாநாட்டுல சேர உடைச்சானுங்க, சேருக்கு பதிலா வேற சேரு. அதே மாதிரி இந்த அஜித்குமார் படுகொலைக்கு எதிராக சென்னையில கூட்டம் போட்டாங்க சிவானந்தா சாலையில. அதுல இந்த சென்டர் மீடியனு கம்பிகள், கட்சியினுடைய கொடிக்கம்பளத்துக்கு நட்ட வந்த வாடகைக்கு வந்த அந்த கம்பிகள் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி உடைச்சிட்டு பாதியை தூக்கிட்டு போயிட்டானுங்க. அப்ப கம்பிக்கு பதிலாக புது கம்பி, சென்டர் மீடியனுக்கு பதிலாக புது சென்டர் மீடியன், சேருக்கு பதிலாக புது சேரு, காருக்கு பதிலாக புது காரு. நல்வாய்ப்பாக யாரும் உயிர் பலி இல்லாம அங்க இருந்து தப்பிச்சுட்டாங்க. இப்ப இந்த வேலையில கிட்டத்தட்ட இந்த மாநாட்டுக்கு வரக்கூடியவர்கள் அமர்வதற்காக 1.5 லட்சம் நாற்காலிகள், சேர், அதை வந்து 5 ஏற்பாட்டாளர்கள் கிட்ட பேசியிருக்கிறாங்க. இப்போ அதுல வந்து 5 பேர்ல 4 பேர் இல்ல நாங்க சேர்லாம் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல கால வரையிட்டாங்க. இப்போ இதுல வந்து என்ன இது அப்படின்னா, இவங்க மறுபடியும் கேரளால இருந்து ஆட்களை பிடிச்சி கேரளால இருந்து சேர்களை வந்து இறக்குமதி பண்ணக்கூடிய வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னு பார்த்துட்டோம்னா, போன மாநாட்டில் ஏற்கனவே சேர் போட்டாங்க, வந்தவன் ஒழுங்கா சேர்ல உட்காந்துட்டு முடிஞ்சு போகும்போது விருப்பம் இருக்கிறவன் சேரை அடுக்கி போட்டு போவான், இல்லைன்னா அப்படியே கலைஞ்சு கூட போவான். ஆனா சேரை ஒருத்தன் உடைக்கிறான் அப்படின்னா அவனுக்கு எந்த அளவுக்கு கிறுக்குத்தன மண்டையில இருக்கணும்? இவன் லூஸா இல்லையா? ஒரு மாநாட்டுக்கு ஒருத்தன் வர்றாங்க, கலந்துக்கிறான், உட்காடுறான், பங்கு பெறான், விசில் அடிக்கிறான், கொண்டாடுறான், 4 கட்சிக்காரனை பார்க்கறான்,
சந்தோஷமா கலைஞ்சு போறான். இதுதானே இருக்கணும் ஒரு மாநாட்டுல. ஆனா சேரையும் போட்டு ஒருத்தன் உடைக்கிறான். சேரை உடைக்கிறான், கம்பியை உடைக்கிறான், அதை எல்லாத்தையும் உடைக்கிறான். ஆனா அது சேர்ல அதுக்கு காசு கொடுக்க வேண்டி வருமே, அதுக்கு ஒரு ஆள் பொறுப்பேற்க வேண்டி வருமே, அது அடுத்த ஆட்களுடைய சொத்துலோ. இந்த அடிப்படை அறிவு புரிதல் கூட இல்லாத நபர்கள் விஜய் இப்ப அறிக்கை விட்டுருக்கிறாரு ஒரு 2-3 நாளைக்கு முன்பாக. மாநாட்டு திடல்ல நம்மளெல்லாம் வந்து மீடியா இதெல்லாம் வரும், அதனால தாவேகா தொண்டர்கள், என்னுடைய ரசிகர்கள், நெஞ்சில் குடியிருப்பவர்கள் எல்லாம் ஒழுக்கமா இருங்க அப்படின்னு. இது கேவலம். அப்ப சேரை உடைச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அந்த சேர் கான்ட்ராக்ட்காரங்க எல்லாம் கடுப்பாகி, இவங்க இதுக்கு மேல இவனுக்கு கட்சி எனக்கு இப்ப கான்ட்ராக்டே வேணாம்யா, இவன் சேரே கொடுக்க வேணாம் அப்படின்னு கடைசி நேரத்தில் 4 கான்ட்ராக்டர் சேர் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப கேரளால இருந்து சேருக்கு வந்து ஆட்களை பிடிச்சிருக்கிறாங்க. இது மாதிரி பூந்தமல்லியில, சென்னை பூந்தமல்லியில ஒரு பையன் அது பேனர் வைக்கிறதுக்காக, இந்த மாநாட்டினுடைய பேனர் வைக்கிறதுக்காக பேனர் எடுத்துட்டு போயிருக்கிறான். அதுல அந்த பையன் மின்சாரம் தாக்கி ஒரு 19 வயசு பையன், காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு வயசு பையன், அவன் பரிதாபமாக காலையிலிருந்து உயிரிழந்திருக்கிறான். இதுவரைக்கும் விஜய் கிட்ட இருந்தோ கட்சிக்காரங்களிடம் இருந்தோ ஒரு இரங்கல் செய்தியோ அந்த பையனுக்கு ஒரு நிவாரணமோ ஒன்றும் கிடைக்கல. ஏற்கனவே போன அந்த முதல் மாநாட்டுல அதுலயுமே வந்து இந்த மாநாட்டுக்கு வருவதற்காக வாகனத்துல வந்தப்ப, பைக்ல வந்தப்ப அப்படி இப்படின்னு சில பேருடைய உயிர்கள் போச்சு பரிதாபமாக, ஆக்சிடென்ட்ல அதுல இதுலன்னு. அதுக்குமே விஜய்கிட்ட இருந்து ஒரு இரங்கல் அறிக்கையோ போதிய உரிய நிவாரணமோ அந்த வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்வதற்கோ எதுக்குமே விஜய் வெளியே வரல. இன்னும் சொல்ல போனா அதுல இறந்தவங்களை கூட வீட்டுக்கு கூப்பிட்டாலும் கூப்பிடுவாரு, அதுதான் செய்வாரே தவிர இவர் போய் இரங்கல் சொல்வதற்கோ ஒன்றும் அது வந்து நடக்கல. அதே மாதிரி இந்த மாணவனுடைய உயிரும் பரிதாபமாக போயிருக்குது. நம்ம இந்த இடத்துல சொல்றது என்னடான்னா, நம்ம 1000 தான் மாற்று கட்சியா இருந்தாலும் அவன் வந்து ஒரு ஒரு சக மனுஷன், நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், ஒரு சின்ன பசங்க, அவ்வளவுதான். அவனுக்கு என்ன சொல்றான் அப்படின்னா, ஒழுக்கமா போயிட்டு ஒழுக்கமா வாங்க, இல்லைன்னா அதோட சொல்லிட்டு அடுத்த இதுக்கு நம்ம நகருவோம். இதுல இன்னொரு செய்தி பார்க்கிறோம். அந்த தாவேக்காவினுடைய மாநாடு நடக்குதுல்ல, மாநாடு நடைபெறக்கூடிய இடங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தாழ்வான உயரங்கள்ல இருக்கக்கூடிய மின் அந்த வயர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, மின்சார வாரியத்தின் சார்பாக அதை இன்னும் தூக்கி அதை வந்து நல்லா ஹைட் ஆக்குறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த தாவேகா கட்சிக்காரங்க வருவானுங்கன்னு சும்மா இருக்க மாட்டாங்க, கையில கொடி அதை இதுன்னு பிடிச்சி வச்சிருவானுங்க, போஸ்ட் கம்பியில ஏறுவானுங்க, அதை பண்ணுவானுங்க, இது பண்ணுவானுங்க. காலையிலேயே இந்த மின் விபத்துனால ஒரு பையன் வந்து இறந்துட்டான். இனி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக அதையுமே வந்து உயர்த்தி இருக்காங்க அப்படின்ற செய்தியும் நம்மளால பார்க்க முடியுது. இப்ப இந்த மாநாட்டுக்காக என்ன அப்படின்னா, அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 கிராமங்கள், ஊர்கள் இருக்கக்கூடிய தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு அந்த குறிப்பிட்ட தனியார் பள்ளி கல்லூரிகள் வந்து விடுமுறையை வந்து விட்டுருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு கட்சியினுடைய மாநாடு நடக்குது, இந்த இதுக்காக எதுக்கு தனியார் பள்ளி கல்லூரியுடைய நிர்வாகம் வந்து விடுமுறை விடுது? புரியலையே. ஏற்கனவே மாநாடு எல்லாரும் வந்து சனி ஞாயிறுகளை நடத்துவாங்க, வார விடுமுறை நாட்கள்ல. இந்த வாட்டி அந்த விநாயகர் சதுர்த்தி வர்றதுனால இவங்களை முன்னாடியே நடத்த சொல்லிட்டாங்க போல. ஒருவேளை உங்களுக்கு அப்படி சனி ஞாயிறு தான் வரணும், மாநாடு அப்பதான் நடத்தணும் அப்படின்னா, நீதிமன்றத்தை வழக்கு முன்னெடுத்து கூட நீதிமன்ற உத்தரவை வாங்கி நடத்தி இருக்கலாம். ஆனா நடத்தல, இவங்களும் நடத்துறதுக்கு ஒப்புக்கொண்டுட்டாங்க, வியாழக்கிழமை நடத்துறதுக்கு ஒப்புக்கொண்டுட்டாங்க. அப்ப இந்த வேலையில அந்த குறிப்பிட்ட குறிப்பிட்ட அந்த கிராமங்கள் இருக்கக்கூடிய தனியார் பள்ளி கல்லூரிகளுடைய நிர்வாகம் விடுமுறை வந்து அறிவிச்சிருக்கு. காரணம், போக்குவரத்து நெருக்கடிகள் அதிகமா இருக்கும் அப்படின்றதுனால அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு கட்சியினுடைய நிகழ்வுக்காக, ஒரு மாநாட்டிற்காக ஒரு நாள் முழுமைக்கும் விடுப்பு கொடுப்பதற்கு எப்படி இவர்களுக்கு மனசு வந்துச்சுன்னு தெரியல. பள்ளிக்கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் இதுல உரிய கவனத்துல எடுத்து இந்த பள்ளிக்கல்வி யாரு அப்படின்னு பார்த்து அதை வந்து முறைப்படுத்தணும். இதை வந்து விடுப்பு விடுறது வந்து சரியாக இல்லை. இப்ப இப்படி விடுப்பு விட்டு இருக்கிறதுனாலையும், விடுப்பு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த விஜய் ரசிகனுங்க எல்லாம் பங்க் அடிச்சுட்டு போவாங்க, மாநாட்டுக்கு போவாங்க. மாநாட்டினுடைய ஏற்பாடு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, உள்ளக்கு வந்து சகல விதமான உணவு ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஒரு திருவிழாக்கு போனோம்னா எப்படி ஒரு பிரியாணி கடை இருக்குமோ, ஒரு ஜிகிரு தண்டா, ஒரு டெல்லி அப்பளம், இந்த கேலிஃப்ளவர் பக்கோடா, கரும்புச்சாறு, இந்த மாதிரியான கடைகள்லாம் உள்ள இருக்குது. அப்போ வியாழக்கிழமை பொழுது அன்னைக்கு சாயந்தரமா அழகா போயிட்டு மாநாட்டில் 4 பேரை பார்த்துட்டு ஒரு 4 அப்பளங்கள் இந்த இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நிதானமா ஒரு திருவிழாக்கு ஒரு இந்த பொருட்காட்சிக்கு போயிட்டு வர்ற மாதிரி வருவாங்க. அதனால கூட்டத்துக்கு வந்து ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம். ஆனா நாற்காலி அப்படின்றது வந்து 1.5 லட்சம் தான் வந்து போடப்பட்டிருக்குது. ஆனா கதை கட்டுவானுங்க, 10 லட்சம் வந்துச்சு, 15 லட்சம் வந்துச்சுன்னு கதை கட்டுவானுங்க. 15 லட்சம் 10 லட்சம் எவ்வளவு கூட்டம் இருக்குன்னா உங்களுக்கு தெரியுமா? முதல்ல தமிழ்நாட்டுல 10 லட்சம் 15 லட்சம் மக்கள் கூடுறதுக்கு ஒரு இடம் இருக்குதா, ஒரு திடல் இருக்குதா? கிடையவே கிடையாது, தமிழ்நாட்டிலே கிடையாது. ஆனா வாய் கூசாம அளந்து விடுவாங்க. இந்த இதுல எல்லாம் சொல்லுவாங்க, இந்த விசாலை மாநாடு முதல் மாநாடு போட்டாங்கல்ல, அதெல்லாம் 10 லட்சம் வந்துச்சு ப்ரோ, 15 லட்சம் வந்துச்சு ப்ரோ, அடிச்சு விடுவாங்க. 1 லட்சம் மக்களுடைய கூட்டம் எவ்வளவு இருக்கும் தெரியுமா?
ஆனா இவங்க சேரே 1,50,000 போடுறதா சொல்றாங்க. ஆனா 1,50,000 இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதிகபட்சம் 50,000 75,000 இருக்கலாம். இவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப கூடுதலா போட்டா கூட 1,00,000 சேர் போட்டிருக்கலாம். அதுமே தவிர 1,50,000 5,00,000 10,00,000 இவங்க சொல்ற கணக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. 1,50,000 சேருக்கே 4 பேர் கால வாரிட்டான். இதுல 10,00,000 சேரு நாற்காலிகளுக்கு போடணும் அப்படின்னா எத்தனை கான்ட்ராக்டர் பிடிக்கணும், எவ்வளவு அதுக்கு இதாகும் அப்படின்றத நான் சொல்லி தெரியணும் இல்லை. அப்ப அது பாட்டு கணக்குன்றது யார் எண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க போறா? ஏன்னா வரிசையா ஒவ்வொருத்தனையா கவுண்ட் பண்ணி 1 2 கவுண்ட் பண்ணி உள்ள விட போறானா, இல்ல வேற ஏதாவது ஒரு மெத்தட் மூலியமா அதை கால்குலேட் பண்ண போறான்? இல்ல ஒண்ணும் கிடையாது, சும்மா அடிச்சு விடுறது தானே அப்படி சொல்லுவாங்க. அப்போ இவங்க என்ன கணக்கு சொல்றாங்களோ அதுல 10ல் 1 அப்படின்றத எடுத்துக்க. 10,00,000 சொன்னா 1,00,000 கணக்கு பண்ணிக்கோங்க. அதுதான் தாவேகா மாநாட்டுக்கு கூடக்கூடிய உண்மையான கூட்டமாக இருக்கும். இந்த மாநாட்டினுடைய ஏற்பாடுகள் மும்முரமாக போயிட்டு இருக்கக்கூடிய இதே வேளையில பாலிமர் தொலைக்காட்சி என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே கொஞ்சம் குசும்பு அதிகம். என்ன பண்றான், ஒரு 3 பெண் விஜயனுடைய ரசிகைகள் கிட்ட போயிட்டு மைக்கை நீட்டுறான். என்ன அப்படின்னா, அவங்க ஒரு காரு, அந்த கார்ல விஜயனுடைய படத்தை போட்டோவா அதுல ஒட்டிருக்கிறாங்க, டிசைன் பண்ணிருக்கிறாங்க. இந்த 3 பெண்களும் அதுல போய் என்ன பண்றாங்கன்னா, கார்ல இருக்கிற விஜயை போய் தடவி முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நான் அது இதனாலதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த தற்கொலை கூட்டம்னு சொல்றேன். இந்த ரசிக மனப்பான்மையில என்னென்ன கேலி கூத்துகள் நடக்குது பாருங்க. விஜயை மதிக்கிற, விஜய் பாக்குற, விசில் அடிக்கிற, ஒரு உற்சாகம் கொள்றன்னா சரி, கார்ல விஜய் படம் போட்டு இருக்குது அதை போய் முத்தம் கொடுக்குற அப்படின்னா நீ நீ என்ன மனநிலையில் இருக்கிற? நல்ல மனநிலையில் இருக்கிறியா? இல்ல விஜயனுடைய கூட்டம், பொதுக்குழு கூட்டம், இந்த மாதிரி கூட்டம் நடக்குது, விஜய் உட்கார்ந்துட்டு போன சேர தடவுறானுங்க, அதுல போய் உட்கார்றானுங்க. எனக்கு நல்லா கேட்கணும் வருது, வேணாம். அப்போ எந்த மாதிரியான மோசமான மனநிலையில இந்த மக்கள் கூட்டம், இந்த இளைஞர்கள் திரியிறாங்க அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு சான்று. அந்த 3 பெண்கள் கிட்டையும் போயிட்டு பைக்கை நிட்டுறாங்க. நான் பார்த்து சிரின்னு சிரிச்சேன். அதுல நெறியாளர் கேட்கிறாரு, நாளைக்கு தானே மாநாடு, நீங்க இன்னைக்கே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டோம்னா, நாளைக்கு வந்தா கூட்டமா இருக்குங்க, அதனால இன்னைக்கே வந்துட்டேன் அப்படின்னு. யோ, கூட்டம் வந்தாதாயா அதுக்கு பேரு மாநாடு, இல்லைன்னா பொதுக்கூட்டம், அதுக்கு பேரு தெருமுனை கூட்டையா? அரசியலினுடைய அடிப்படையை, மாநாட்டினுடைய அடிப்படையே தெரியாம ரசிக மனப்பான்மையில வந்துகிட்டு இவங்க படுத்துற பாடு இருக்கு, ஐயோ சொல்லி மாளாது. அப்ப என்டர்டைன்மெண்ட்டுக்கு நமக்கு பஞ்சமே கிடையாது. நாளைக்கு பேச்செல்லாம் கேட்டா இன்னும் நல்லா இருக்குது. பல பேர் உளருவாங்க, பல பேர் பேசுவாங்க, பல கண்டென்ட் நாளைக்கு நமக்கு கைவசம் இருக்குது. இந்த வேலையில ஓட்டு பிச்சை எடுப்பதற்காக இந்த தாவேகா கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அஜித் படத்தை பேனர்ல போட்டுருக்காங்க. நான் அதை படிக்கிறேன், நீங்க கேளுங்க. காட் பிளஸ் யூ மாமே. தாவேகா மாநாட்டு திடல் அருகே விஜய் அஜித் புகைப்படங்களுடன் வைக்கப்பட்டுள்ள பேனர் காட் பிளஸ் யூ மாமே என விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்து அஜித் விஜய் ரசிகர்கள் இணைந்து பேனர் வைத்துள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி தந்தி பாலிமர் நியூஸ் எடுத்து இதையும் போட்டிருக்கிறான். நான் கேட்கிறேன், ஓட்டு அரசியலுக்காக இப்படி அஜித்தை பயன்படுத்துறீங்களே, இது கேவலமா இல்லையா? அஜித் தெளிவாக சொல்லிட்டாரு, நான் எப்போதும் அரசியலுக்கு வர போறது இல்லை, கட்சி ஆரம்பிக்க போறது இல்லை, கொடி கட்ட போறது இல்லை, ஒன்னும் செய்ய போறது இல்லை. ஒரு இந்த நாட்டினுடைய குடிமகனாக அரசியல்ல என்னுடைய அதிகபட்ச உச்சபட்ச பங்கு அப்படின்றது தேர்தல ஓட்டு போடுறது மட்டும்தான் அப்படின்றத அவரும் சொல்லிட்டாரு. அவர் சார்பா அவருடைய மேனேஜரும் சொல்லிட்டாரு. எல்லாம் நடந்துருச்சு. அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு சினிமா படம் ஒரு பக்கம் நடிக்கிறாரு, இன்னொரு பக்கம் குடும்பத்தை பாக்குறாரு, ரேசிங் போறாரு, அவர் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இவரு நாட்டாள போற வெறியில என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கட்சி ஆரம்பிச்சு இப்ப அந்த கூத்து போயிட்டு இருக்குதுல்ல, இந்த வேலையில அஜித் பேனரை வச்சு அஜித் ரசிகர்லாம் ஓட்டு போட்டுருவான்னு நம்பிக்கிட்டு இந்த பேனரை வச்சு ஓட்டு பிச்சை எடுக்கிறீங்க, வெக்கமா இல்லையா? ஆனா காலங்காலமா அஜித்தை எப்படி எல்லாம் கேவலப்படுத்த முடியுமோ எப்படி எல்லாம் கேவலப்படுத்தி அஜித் மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்தை, மனைவிய, பிள்ளைகளை எல்லாவற்றையும் மொத்தமா அஜித்தை கேவலப்படுத்தி இத்தனை ஆண்டு காலமாக சுகம் கண்டுகிட்டு, நீங்க பாருங்க, எல்லா ஊர்லயும் ரசிகர்கள் இருக்கிறாங்க. இப்ப கேரளால மம்மூட்டிக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா மோகன்லாலுக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. மோகன்லாலும் மம்மூட்டியும் அவ்வளவு சர்வசாதாரணமா நடிப்பாங்க, அவ்வளவு இயல்பா இருப்பாங்க. அதே மாதிரி ரசிகர்கள் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த ரசிக மனப்பான்மை இருக்குமே தவிர அது வெறுப்பாக மாறாது. மோகன்லால் ரசிகன் மம்மூட்டி ரசிகன் வெறுக்க மாட்டான், மம்மூட்டி ரசிகன் மோகன்லால் இதை வெறுக்க மாட்டான். இந்த ரசிகர்கள் அந்த படத்தை கொண்டாடுவாங்க, அந்த ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடுவாங்க, 2 ரசிகர்கள் சேர்ந்து 2 பேருடைய படத்தை கொண்டாடுவாங்க. அப்படிதான் இருக்கும். அதுதான் ஒரு நல்ல மாண்பு. அப்போ ஒருத்தருடைய நடிப்பு ஒருத்தருக்கு பிடிக்கலாம், இன்னொருத்தருக்கு அதுல வேற மாதிரியான நடிப்பை அவருக்கு பிடிக்கலாம். அது ஒவ்வொருத்தருடைய ரசனையின் பொறுத்து. அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை இங்க இருக்குதான்னு பார்த்தா இல்ல. இந்த விஜய் ரசிகனுங்க எல்லா இடத்துலயுமே வம்பிழுப்பானுங்க. ரஜினிகாந்த் ரசிகர்கள்ட்ட வம்பிழுப்பானுங்க, அஜித் ரசிகர்கள்ட்ட வம்பிழுப்பானுங்க, சிவகார்த்திகேயன் ரசிகர்கள்ட்ட வம்பிழுப்பானுங்க, அது மாதிரி சூர்யா ரசிகர்கள்ட்ட வம்பிழுப்பானுங்க, தனுஷ் ரசிகர்கள்ட்ட வம்பிழுப்பானுங்க. இவனுங்க வம்பிழுக்காத, இவனுங்க சீண்டாத, இவனுங்க குறை சொல்லாத ஒரே ஒரு நடிகர் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், விஜய் தவிர.
எல்லார்கிட்டையும் இதை பண்ணுவானுங்க, எல்லார்கிட்டையும் வம்பு வளர்ப்பானுங்க, எல்லா நடிகர்களையும் கேவலப்படுத்துவானுங்க. அப்ப அஜித் அவ்வளவு கேவலப்படுத்தி போட்டு, அவ்வளவு இழிவுபடுத்தி போட்டு, அடே இன்னைக்கு அஜித் படத்தை வச்சு காட் பிளஸ் யூ மாமேன்னு போட்டு அஜித் ரசிகர்களே வச்ச மாதிரி இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையாட? அப்போ ஓட்டுக்காக இந்த மாதிரி வேலைகள் நீங்க பாப்பீங்கள? அஜித் ரசிகன் யாருக்கு ஓட்டு போட்டாலும் போடுவானே தவிர விஜய்க்கு, தாவேக்காவுக்கு சத்தியமா ஓட்டு போட மாட்டான். ஒரு அஜித் ரசிகன் ஓட்டு விஜய்க்கு வராது. அஜித் ரசிகன் மட்டும் இல்ல, சிவகார்த்திகேயன் ரசிகன், சூர்யா ரசிகன், தனுஷ் ரசிகன், ரஜினி ரசிகன், கமல் ரசிகன், ஒருத்தனும் போட மாட்டான். விஜயனுடைய ரசிக ஓட்டு மட்டும்தான் தாவேக்காவுக்கு வரும். அது இல்லாம ஒரு நடிகை ஓட்டும் அவருடைய ரசிகர்கள் ஓட்டும் கட்டாயம் வராது. அப்போ ஓட்டு பிச்சைக்காக எந்த அஜித்தை இவங்க 30 வருஷமா 40 வருஷமா கழுவி ஊத்துனாங்களோ அந்த அஜித் காலில் போய் இன்னைக்கு வந்து சரணாகதி அடைஞ்சிருக்கிறானுங்க. அந்த காட்சிகளை தான் நம்ம வந்து பார்க்குறோம். இதே மாதிரியான இன்னொரு பேனர், அம்பேத்கர் கூட விஜய் நிற்கிற மாதிரியான ஒரு பேனர். நான் கேட்குறேன், அம்பேத்கர் படத்தை போடுறீங்களே, கவின் ஆணவ படுகொலைக்கு ஒரு வார்த்தை பேசுனீங்களா? அம்பேத்கர் சாதி என்ன சொன்னாரு? caste is a monster that crosses your path. You cannot have a political reform, you cannot have a economic reform unless you kill this monster அப்படின்னாரு. சாதி என்பது ஒரு அரக்கன். இந்த அரக்கனை வைத்துக்கொண்டு நீ வந்து பொருளாதார முன்னேற்றத்தையோ அரசியல் முன்னேற்றத்தையோ ஒருபோதும் செய்ய முடியாது. அந்த அரக்கனை நீ கொள்கிற வரை, கொலை செய்கிற வரை அப்படின்னு சொன்னார். சாதி என்பது ஒரு அரக்கன்னு சொன்னார். அந்த சாதி அரக்கனினுடைய அடிப்படை என்ன, அதையும் அம்பேத்கரே சொல்றாரு. இதெல்லாம் நீங்க படிக்கணும். அம்பேத்கருடைய இந்தியாவில் சாதிகள், காஸ்டிசம் இன் இந்தியா, அன்னிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட், இதெல்லாம் படிச்சாதான் தெரியும் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னு. அம்பேத்கருடைய புத்தகத்தை வெளியிட்டா மட்டும் போதாது, அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்றது முக்கியம். அப்ப இந்த சாதியினுடைய அடிப்படை அம்பேத்கர் என்ன சொல்றாரு? அகமண முறைய சொல்றாரு. குறிப்பிட்ட சாதிகளுக்குள்ளேயே, குறிப்பிட்ட வழக்கத்துக்குள்ளேயே இதை வந்து பண்ணிக்கிறதுக்கு, இதுதான் சாதி நிக்குது, சாதி உடைக்கிறதுக்கு அப்படின்றதுக்கும் அம்பேத்கரே தீர்வு சொல்றாரு. அகமண முறைக்கு எதிரானது சாதி விட்டு திருமணம் செய்யறது. இதுதான் அம்பேத்கர் சொன்னது. அப்ப அந்த சாதி விட்டு சாதி திருமணம் செய்வதற்காக என்ன பண்றாங்கன்னா காதலிக்கிறாங்க. காதலிச்சு போகும்போது கவின் மாதிரியான ஆட்கள் படுகொலை செய்யப்படுறாங்க. இப்ப அம்பேத்கரை கொள்கை தலைவராக வச்சுட்டு இருக்கக்கூடிய நீங்க கவின் ஆணவ படுகொலைக்கு பேசியிருக்கணுமா வேணாமா? அதனா அம்பேத்கர் வழி. அப்ப சாதிய அரசியலுக்காக, சாதி ஓட்டுக்காக கவினை கொலை பண்ண சுர்ஜித் ஒரு குறிப்பிட்ட சாதி, சுர்ஜித்தினுடைய சாதி ஓட்டு வேணும் அப்படின்றதுக்காக, அவங்கள பகிச்சிக்க கூடாது அப்படின்றதுக்காக, இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு மாநாடு போடுறது மதுரையில. இந்த மதுரையில பெரும்பாலும் யாரு? அந்த சுர்ஜித் சமூகத்தை சார்ந்த சமூகம் தான் அங்க பெரும்பாலும் வசிக்குது. அப்ப இவங்களை அடிப்படையா வச்சுக்கிட்டு இன்னும் சொல்ல போனா இந்த சுர்ஜித் பண்ண இந்த ஆணவ கொலைய அந்த சமூகத்து மக்களே அங்கீகரிக்க மாட்டாங்க. குறிப்பிட்ட 4 சாதி வரையும் இருப்பான், அவன் பேசுவானே தவிர, அவனுடைய சுயலாபத்துக்காக பேசுவானே தவிர அந்த மக்களே ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் கல்வி, பொருளாதார, வேலை வாய்ப்பு அப்படின்னு எல்லாம் முன்னேறி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்தை குற்றப்பரம்பரை நடக்கி வச்சிருந்தான். இப்ப அதெல்லாம் இல்ல, அந்த மக்கள் நல்லா ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே இதை ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா விஜய்க்கு இதை ஏத்துக்க மனசு வர மாட்டேங்குது. அவர் என்ன பண்றாருன்னா வாய் மூடி கள்ள மௌனமா இருக்கிறாரு. இதுவரை கவின் ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசல. கவின் ஆணவ கொலைக்கு, இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சிட்டம் வேணும்னு ஒரு வார்த்தை பேசல. சார் நான் இப்ப கேட்கிறேன், நாளைக்கு மதுரை மாநாட்டுல நீங்க பேசுவீங்களா கவின் ஆணவ படுகொலை குறித்து? திமுக தான் உங்க அரசியல் எதிரியாச்சே. அந்த அரசியல் எதிரிக்கு அரசியல் ரீதியாக ஒரு அழுத்தத்தை, சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான தனிச்சட்டம் வேணும் அப்படின்றத நாளைக்கு விஜய் பேசுவாரா? விஜய் பேசினார்னா சொல்லுங்க, நான் ஆதரிச்சு விஜய் இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு இது சரின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன். பேச மாட்டார். ஏன்? ஓட்டு. ஓட்டு தான் இவங்களுக்கு முக்கியம். இப்ப இவ்வளவு கூத்துகள் நடக்குது. ஒரு பக்கம் கொடிக்கம்பம் அவ்வளவு அலட்சியமா அதை நட்டுறாங்க. 100 அடிக்கு கொடிக்கம்பம் நட்டுறாங்க. எவ்வளவு இதா நட்டணும். அப்போ கிரெயின் ஆபரேட்டர்ல அத்தனை இருந்தது எல்லாம் சொதப்பி இன்னைக்கு வந்து அது விழுந்து போய் கிடக்குது. காரு போச்சு, அந்த இதுவும் கொடிக்கம்பமும் மொத்தமா உடஞ்சி போச்சு. இது பொருளாதார ரீதியாக அதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க வைங்க. ஏதாவது உயிர் அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா எதன் பொருட்டு சரி பண்ணுவீங்க? இந்த கேள்வியெல்லாம் எழுதுல. எனக்கு இந்த கொடிக்கம்பம் விழுந்த உடனே எனக்கு ஒரு இதான் ஞாபகம் வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் படத்துல ஒரு சீன் வரும், கான்ட்ராக்டர் நேசமணி அப்படின்ற வடிவேலுடைய சீன். நீங்க எல்லாம் வேலை பார்க்கறதுக்காடா வந்திருக்கிறீங்க, என் உசுரை எடுக்கிறதுக்குனே வந்திருக்கீங்கடா அப்படின்னு இந்த விஜய் சூர்யாவெல்லாம் பார்த்து வடிவேல் சொல்லுவார். அதே மாதிரி இன்னைக்கு சூர்யா இடத்துல புஷி ஆனந்தும், விஜய் இடத்துல ஆதவ அர்ஜுனாவும் இருக்கிறாப்புல, வடிவேல் இடத்துல விஜய் இருக்கிறாப்புல. ரியாலிட்டி படி எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா விஜயனுடைய மனநிலை இன்றைக்கு அதவாகத்தான் இருக்குது.
பர்னிச்சர் மேல கைய வச்ச டெட் பாடி நீ தான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து இப்படிப்பட்ட நிலைமையில தான் இவங்க வந்து இந்த மாநாட்டினுடைய ஏற்பாடுகள் இதெல்லாமே வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு பலம் இவர்களுக்கு என்ன அப்படின்னா காசு. இறைக்க இறைக்க எத்தனை கோடி ஆனாலும் பரவாயில்ல, எல்லாவற்றையும் சமாளிப்பதற்கு இவர்கள்கிட்ட காசு இருக்குது. அதை வச்சுக்கிட்டு தான் ஆட்டம் போடுறாங்க. ஆனா இது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. தொடர்ச்சியாக நாம வந்து இந்த மாநாட்டில் இவங்க என்ன பேச போறாங்க, என்ன கொள்கையை பேச போறாங்க, இத்தனை கோடி கொடுத்து செலவு பண்ணி இவ்வளவு பிரம்மாண்ட ஏற்பாடு செய்து லட்ச மக்கள் இவர்களை கூப்பிட்டு, ரசிகர்களை கூப்பிட்டு, விஜய் என்ன பேச போறாரு, எவ்வளவு நிமிஷம் பேச போறாரு, என்ன கருத்துக்களை சொல்ல போறாரு, மாநாட்டினுடைய முழக்கம் என்னவா இருக்க போகுது, மாநாட்டினுடைய தீர்மானம் என்னவா இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் நாளைக்கு காணொலியில நான் விரிவாக தெளிவாக பேசுறேன். உண்மையில நாளைக்கும் நமக்கு நிறைய சம்பவங்கள் இருக்குது. நாளைக்கு மாநாடு முடிஞ்ச கையோட வீடியோ போடுறேன். தரமான சம்பவங்கள் நாளைக்கும் காத்திருக்குது. வெயிட் அண்ட் சி.